வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து தான் மோடி பேசினாரு. ஐயோ, நான் எங்க இஸ்லாமியர்களை பத்தி தவறா பேசினேன்? நான் வெறும் அதிகமா புள்ள பெத்துக்கிறவங்க அப்படின்னு தான் சொன்னேன். வறுமையில வாடுறவங்க எல்லாருமே அதிகமா புள்ள பெத்துக்கிறாங்க. நான் இஸ்லாமியர்கள் சொன்னேன்னு நீங்களா ஏன் தப்பா கற்பனை பண்ணிக்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் என்னைக்குமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்ததில்ல. நான் என்னைக்கு ஹிந்து முஸ்லிம்னு பிரிச்சு பேச ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கே பப்ளிக் லைஃப்ல பொது வாழ்க்கையில இருக்கிற தகுதி எனக்கு போயிடும். அதனால அதை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். இது எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு பேசின பிரதமர் அடுத்த நாளே என்ன பேசிருக்கிறார் தெரியுமா? மன்மோகன் சிங் பிளான் போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு. நாட்டுடைய யூனியன் பட்ஜெட்ல 15% எக்ஸ்க்ளூசிவா இஸ்லாமியர்களுக்காக செலவு செய்யணும்னு ஏற்கனவே மன்மோகன் சிங் பிளான் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா 2 பட்ஜெட் உருவாக்குவாங்க. ஒரு ஹிந்து பட்ஜெட், ஒரு முஸ்லிம் பட்ஜெட்னு 2 பட்ஜெட் போடுவாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில இருந்தும் எதிர்கட்சிகள் தரப்பில இருந்தும் கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. ஃபார்மர் பினான்ஸ் மினிஸ்டர் திரு ப சிதம்பரம் அவர்கள், அது எப்படிங்க இப்படி பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? ஆர்டிகிள் 112 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அது யூனியன் பட்ஜெட். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா எப்படி ஹிந்துக்கள் பட்ஜெட்னு ஒண்ணு போடும், முஸ்லிம் பட்ஜெட்னு ஒண்ணு போடும்? எதற்கு இப்படி தொடர்ந்து போய் பேசுறீங்க, பிரிவினைவாதம் பேசுறீங்க? இன்னும் வரும் நாட்கள்லயாவது ஆரோக்கியமான அரசியலை கையில இடுங்க அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இந்த தேர்தல்ல மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா பிரதமருக்கு இது வாடிக்கையா போச்சு. முன்னுக்கு பின் மிரணாக பேசுறது. ஏப்ரல் 21 இந்த கூத்த ஆரம்பிக்கிறாரு ராஜஸ்தான்ல. அங்கதான் முதல் முறையா பேசுறாரு. காங்கிரஸ் மேனிபெஸ்டோ முஸ்லிம் லீக் மேனிபெஸ்டோ மாதிரி இருக்கு, அர்பன் நக்சல்ஸ் உடைய மேனிபெஸ்டோ மாதிரி இருக்கு. காங்கிரஸ் உங்களுடைய சொத்தெல்லாம் சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் தூக்கி அதிகமா குழந்தை பெத்துக்கிறவங்க, இந்த நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா ஊடுருவிகள், அவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க. இதற்கான பிளான ஏற்கனவே 2006 மன்மோகன் சிங் மேடையிலேயே பேசியிருக்கிறாரு. இந்த நாட்டுடைய சொத்தில் முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு மன்மோகன் சிங் பேசியிருக்கிறாரு. அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னார். அது தொடர்ந்து பெரிய சர்ச்சையாச்சு, பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல மன்மோகன் சிங் 2006 பேசின விஷயங்களை எடுத்து போட்டாங்க. அவர் எல்லாரையும் தான் சொல்லியிருக்காரு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஏழை எளிய மக்கள், பெண்கள், சிறுபான்மையினர் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் மேனிபெஸ்டோல எங்க இந்துக்களோட சொத்தெல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம்னு போட்டிருக்கு அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரிசையா மேடையில தாலி செயின்ல ஆரம்பிச்சு எரும மாடு வரைக்கும் தொடர்ந்து இந்துக்களோட சொத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. இவர் பேசினது மட்டும் இல்லாம பிஜேபியுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில், சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் இஸ்லாமியர்களை குறி வச்சு வீடியோஸே போட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸே போட்டாங்க. அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முதுகெலும்பில்லாத எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அவங்க நேரடியா பாஜகவுக்கோ இல்ல பிரதமர் மோடிக்கோ லெட்டர் அனுப்பல. பிரதமர் மோடி பேசுனதுக்கு ஜேபி நட்டாக்கு லெட்டர் அனுப்புறாங்க. பாஜக போட்ட ஆடுக்கு ட்விட்டருக்கு லெட்டர் அனுப்புறாங்க, இந்த ஆடை தயவு செஞ்சு நீக்குங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கு பாஜகவை எதிர்த்தோ, ஜேபி நட்டாவை எதிர்த்தோ, அமித்ஷாவை எதிர்த்தோ, மோடியை எதிர்த்தோ கேள்வி கேட்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ துப்பில்ல. சரி, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவையும் நாடு வேடிக்கை பார்த்திருக்குல்ல. முந்தா நேத்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கிறாரு நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம். அந்த இன்டர்வியூல அந்த ரூபிகா, அந்த ஒரு கோடி மீடியா ஆங்கர், அவங்க அந்த ரூபிகா கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இப்படி சொன்னீங்களே, சட்டவிரோத ஊடுருவிகள் அப்படின்னு சொன்னீங்களே, அதிகமா குழந்தை பெத்துக்கிறவங்க இஸ்லாமியர்களை தொடர்ந்து நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு கேட்டோன்னதான் ரொம்ப நல்லவர் மாதிரி, ரொம்ப ஞானி மாதிரி, ரொம்ப சத்தியகீர்த்தி மாதிரி, ஐயோ நான் எப்ப அங்க அப்படி பேசினேன்? நான் பொதுவா தான் சொன்னேன். நீங்களா இஸ்லாமியர்களை கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னைக்குமே இஸ்லாமியர்களை மதிக்கிறேன் அப்படின்னு மாத்தி பேசுறாரு. அதே மாதிரி மேடைக்கு மேடை காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கான அரசு, இஸ்லாமியர்களை மட்டும்தான் கவனிக்கும், இந்துக்களை கவனிக்காது அப்படின்னு பேசக்கூடிய பிரதமர் ஒரு இன்டர்வியூல என்ன கேட்கிறாரு? 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி இருந்தது,
அவங்க இஸ்லாமியர்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க? எதுவுமே செய்யல. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரிபிள் தலாக் அபாலிஷ் பண்ணோம், 370 ரிமூவ் பண்ணோம். இஸ்லாமியர்களுக்காக பாஜக தான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு அப்படின்னு மாத்தி பேசுறாரு. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்சோந்தி மாதிரி தன்னுடைய நிறத்தை மாத்திக்கிறாரு பிரதமர். நிறைய பேர் சொல்றாங்க பரவாயில்லையே, அவரா உணர்ந்துட்டாரு, அதனாலதான் பேசுனதை வாபஸ் வாங்கிட்டாருன்னு. அப்படியே பிரதமர் பேசுறதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓல்ட் ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. கடந்த காலத்துல கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இவரு குஜராத்ல முதல்வராய் இருந்த போதே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினதுக்கு ஜஸ்ட் 2 உதாரணம் நான் சொல்றேன். 2002ல கோத்ரா கலவரம் நடந்தது இல்லையா? அந்த டைம்ல இஸ்லாமியர்களுக்காக நிறைய ரிலீஃப் கேம்ப்ஸ் ஏற்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் கொத்து கொத்தா சாகுறாங்க, இஸ்லாமியர்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரிலீஃப் கேம்ப் கட்டணும்னு சொன்னதுக்கு இந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னும் ரிலீஃப் கேம்ப் ஏற்படுத்தி கொடுத்து இவங்களுக்கு சைல்டு ப்ரொடியூசிங் ஃபேக்டரியை திறந்து வைக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டவர் இந்த பிரதமர். அதே மாதிரி குஜராத் அசம்பிளி எலெக்ஷன் போது ஹம் 5 ஹமாரே 25, நாம் 5 நமக்கு 25 அப்படின்னு பேசினவர் தான் இந்த பிரதமர். ஏன் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமே டெல்லியில கலவரம் வந்தோடனே என்ன பேசினாரு? போராட்டக்காரர்களே அவர்களுடைய ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு பேசினவர் தான் இந்த பிரதமர். இப்படி தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பை பேசிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் ஏன் திடீர்னு நேத்து பேக் ட்ராக் பண்றாரு? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. நாய் வாழ நிமித்த முடியாது, ஆனா சோழன் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. காரணங்கள் ஒண்ணு இல்ல, 4-5 இருக்கு. முதல் முக்கியமான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா 2002ல கோத்ரா கலவரங்களுக்கு அப்புறம் மோடியோட இமேஜ் செம்மையா டேமேஜ் ஆகியிருந்தது. அதுல இருந்து அதை மாத்தி கிட்டத்தட்ட 20-25 வருஷம் அவருக்காக ஒரு கேர்ஃபுல்லி கியூரேட்டட் ஒரு இமேஜ், ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் கடுமையா உழைச்சிருக்கு. அந்த கலவர டைம்ல US UK போன்ற நாடுகள் அவளுக்கு விசாவே ரிஜெக்ட் பண்ணாங்க. 20 வருஷமா குஜராத் மாடல் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு விஸ்வகுரு அப்படிங்கிற ஒரு இமேஜ இவருக்காக RSS பாஜக உருவாக்கி இருக்கு. இந்த இமேஜ் இப்போ அடி வாங்குது. இந்த எலெக்ஷன்ல பிரதமர் பேசின பேச்சு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரதமர் பதவிக்கான மாண்பை மீறி இவ்வளவு சில்லறத்தனமா இவ்வளோ தரைக்குறைவா பிரதமர் பேசுறாரு அப்படிங்கிற அதிருப்தி இன்னைக்கு இந்து வாக்காளர்கள் மத்தியில் வந்திருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பாஜக ஆதரவாளர்களே முகம் சுளிக்கிறாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பேசின வீடியோஸ் வருது. இப்படி வெளிப்படையா இஸ்லாமிய வெறுப்பு பேசினா நாங்க எப்படி போய் களத்துல வேலை செய்யறது, நாங்க எப்படி போய் ஓட்டு கேட்கறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது தன்னுடைய வாக்கு வங்கியை பெருவாரியாக பாதிக்கும் அப்படிங்கிறது உணர்ந்த பிரதமர் இன்னைக்கு பின்வாங்குறாரு, பிளேட்டை மாத்தி பேசுறாரு. சரி, உள்நாட்டுல மட்டும்தான் இமேஜ் அடி வாங்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, வெளிநாடுகளிலும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து, வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து, தி ஆஸ்திரேலியன், இப்படி எத்தனையோ பத்திரிகைகள், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள், சேனல்ஸ் எல்லாம் ஒரு பிரதமர் பாருங்க எவ்வளவு பிரிவினவாதம் பேசுறாரு அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. உலக சமாதான தூதுவர், ரஷ்யா யுக்ரைன் வாரையே நிப்பாட்டியவர், விஸ்வகுரு, உலகத்துக்கே லீடர், உலக தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி அப்படின்னு சொன்ன மோடியுடைய பிம்பம் அங்கேயும் சரிகிறது. இன்ஃபேக்ட் ஒரு கட்டம் மேல போய் சொல்லணும்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு குளோபல் அக்ரெடிடேஷன் 2வது முறையாக தொடர்ந்து 2வது வருடம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே பெண்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், இதை இந்த அரசாங்கம் நடவடிக்கையே எடுக்காம வேடிக்கை பார்க்குது. இது உலக அரங்குல எதிரொலிக்குது. இந்தியாவில் நடக்கக்கூடிய அவலங்களை உலக அரங்குல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீடியா பேசுது, அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் பேசுது. இது விஸ்வகுரு அப்படிங்கிற இவருடைய இமேஜ் இருக்கு இல்லையா, நாங்க G20 நடத்திட்டோம், நாங்க வேர்ல்டு கப் நடத்திட்டோம், நாங்க அப்படி கிழிச்சிட்டோம் இப்படி கிழிச்சிட்டோம் அப்படின்னு பில்டப் பண்றாங்கல்ல, அந்த பில்டப் அடி வாங்குது.
மூன்றாவது மிக முக்கியமான காரணம், எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏகப்பட்ட பிரஷர். தொடர்ந்து 20 நாளா இப்படி வெளிப்படையா வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு ஒரு பிரதமர். இன்னமும் நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பாக்குறீங்களே அப்படின்னு எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, இன்னைக்கு சிவில் சொசைட்டியை சேர்ந்த ஆர்கனைசேஷன்ஸ், பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு பெட்டிஷன். பிரதமர் ஓப்பனா இப்படி வெறுப்பு பேச்சு பேசுறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு. அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏகப்பட்ட பிரஷர். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதற்கான தரவுகள், அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எவ்வளவோ இருக்கு இவர் பேசின விருப்பு பேச்சுக்கு. அப்ப மோடி மீது ஸ்ட்ரிக்ட் லீகல் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா விதமான எவிடன்ஸும் அவைலபிளா இருக்கு. அப்ப இத கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும் இல்லையா? நாம பேசுனது பேக் ஃபயர் ஆயிடுச்சு, நாம பேசுனதுனால இந்துக்கள் எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இந்துக்கள் வாக்க ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு நினைச்சது பேக் ஃபயர் ஆயிருக்கு, இது நமக்கே வினையா திரும்புது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண பிரதமர் இன்னைக்கு பேக் ட்ராக் பண்றாரு. நாலாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட தேர்தல் யூபில மிக முக்கியமான தொகுதிகள்ல நடக்குது. ராய்பரேலி ராகுல் காந்தி நிக்கிறாரு, அமேட்டில ஸ்மிருதி இரானி, ராஜ்நாத் சிங் தொகுதிக்கும் அப்பதான் எலெக்ஷன் வருது. இந்த நேரத்துல பிரதமருடைய இந்த பேச்சு யூபில கடுமையான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே 4ஆம் கட்ட தேர்தல்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ வாக்குச்சாவடிகளை இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வெளியில வந்து சத்தம் போடுறாங்க, எங்களை வாக்களிக்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப இது போன்ற பேச்சுக்கள் இன்னமும் தொடர்ந்து அவர் பேசிட்டு இருந்தார்னா அது கண்டிப்பா ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தியும் சரி, பிரியங்கா காந்தியும் சரி மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுறாங்க. அது மக்களிடையே ஒரு பாசிட்டிவா எதிரொலிக்குது. மக்களால அதை ஏத்துக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது, ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு நேர்மை இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதற்கு நேர் எதிரா வெறும் வன்மத்தை மட்டுமே வாந்தி எடுக்கக்கூடிய பிரதமருடைய பிரச்சாரங்கள் மக்களிடையே கடுமையான எதிர்வினையை ஏற்படுத்துது. இந்த காரணங்கள்னாலதான் இன்னைக்கு பிரதமர் ரொம்ப நல்லவர் மாதிரி பின்வாங்கிட்டு இருக்காரு. ஆனா நான் சொன்னேன் இல்லையா, நாய்வால நிமித்த முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான். என்னதான் நரிக்கு சிங்க வேஷம் போட்டு உட்கார வச்சாலும் நரி தன்னுடைய புத்தியை காட்டாம இருக்குமா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய தகுதியை நீங்க என்னைக்கோ இழந்துட்டீங்க. இன்னைக்கு எதை சொல்லியும் நீங்க பேசின பேச்ச நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் மோடி ஒரு மகான் நடிகன், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடிச்சு பாரு. ஆனா மக்கள் முட்டாள் கிடையாது. எல்லா மக்களையும் எல்லா நேரமும் நீங்க நடிச்சு ஏமாத்த முடியாது. நாம மோடி கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான், இன்னுமா எங்களை பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க?